நாங்க போத்தனூர்ல இருந்து வரோம். ஆர்சி கிறிஸ்டின்ஸ் தான். எங்க அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே ஆர்சி கிறிஸ்தவங்க தான். ஆனா முழுசா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். என் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஆனா திருப்பதியில முழுமையா கலந்துக்கவே மாட்டாரு. பாதி நேரம் வெளியே தான் நிப்பாரு. பிரதருக்கு பிரேயருக்கு இப்ப ஆல்பின் மூலியமா வந்திருக்கோம். அவங்க அண்ணாணி வந்தாங்க, அவங்க மூலியமா நாங்க வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பைபிள் படிங்கன்னா பாட்டி அம்மா எல்லாம் சொல்ற கட்டாயத்துக்காக படிப்பன ஒழிய மனசுல எனக்கு பதியவே பதியாது. ஆனா இப்போ 5 மாசமா பிரதர்ட்ட வந்துட்டு இருக்கோம். இப்ப நல்ல பைபிள் இப்ப டெய்லி நாங்க படிக்க படிக்க நாங்க செய்யற தப்பு எங்களுக்கே தெரியுது. நம்ம எதெல்லாம் ஆசீர்வாதத்தை விட்டுட்டோம், எதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா இருந்து எதெல்லாம் மீறி இருக்கோம் இப்ப முழுமையா எங்களுக்கு தெரியுது. இப்ப என் கணவர் விசுவாசத்தோட டெய்லி பைபிள் படிக்கிறாரு. இப்ப எங்க வீட்டுல 4 பைபிள் இருக்கு. எங்க வீட்டுல நானும் என் கணவர் குழந்தை எங்களுக்கு 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்ல. நான் பிரதர்ட்ட வரும்போது விவிலியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தேன். ஆனா 2வது வாரமே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பாரு கொடுத்திருக்காரு. அதே இந்த 5 மாசத்துலயே நான் பிரேயருக்கு 3 வாரம் கடந்தப்பவே என் தங்கச்சி கிறிஸ்டினா, எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே இந்துல லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் மட்டும்தான் அரேஞ்ச் மேரேஜ் எங்களுக்கு ஆர்சி கிறிஸ்டின்ல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே 2 வருஷமா அவளுக்கு பயங்கர வீட்டுல போராட்டம். ஏன்னா அது இந்து குடும்பம். அவங்க மாமியார் ஏத்துக்கவே இல்லை கிறிஸ்தவ பொண்ணு. அவங்க முறைப்படிதான் எல்லாமே பண்ணியிருந்தாலும் மனசார அவங்களுக்கு அது திருப்தியே கிடையாது. அதனால என் தங்கச்சி ரொம்ப பொறுமைசாலி. அவ இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னு வந்திருக்கான். ஆனா இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டோட வேலைனால இன்னும் வர முடியல. அவ கல்யாணம் ஆனதுல இருந்தே பிரச்சனை. நான் பிரேயருக்கு வர 3வது வாரமே என் தங்கச்சியோட சூழ்நிலையை நினைச்சு பிரதர்ட்ட சொன்னப்போ, நீங்க வர முடியும்னா பரவாயில்லமா, நீங்க போன் நம்பருக்கு கொடுத்துருங்க, நான் போன்ல ஜெபிக்கிறேன்னு சொன்னாரு. அதான் போன் பண்ணி ஒரு